தீபிகா, அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் மீதான தாக்குதல் ஒவ்வொரு நிலையிலும் மிகப்பெரிய தாக்குதலை மேற்கொண்டு வருகிறார்கள். ஈரானும் பதிலடி கொடுத்து வருகிறார்கள். அதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது ஈரானுடைய போர் கப்பல் மீது அமெரிக்கா குண்டுவீச்சு தாக்கி இருப்பதுதான். கிட்டத்தட்ட இந்த போர் என்பது 5வது நாளாக நடக்கிறது என்பதை விட மிக தீவிரமாக நடந்து வருகிறது என்றே கூறலாம். அந்த வகையில் போரினுடைய அடுத்த கட்டங்களை நோக்கி மிக தீவிரமாக நடந்துபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அதில் மிக முக்கியமான தாக்குதலாக ஈரானுடைய போர்க்கப்பல் மீதான தாக்குதல் பார்க்கப்படுகிறது. அதாவது இலங்கை அருகே இந்திய பெருங்கடலில் ஈரானுடைய போர்க்கப்பல் மீது அமெரிக்கா குண்டு வீசி தாக்கியிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த கப்பல் முழுகக்கூடிய அளவுக்கான சேதத்தை இது ஏற்படுத்தியிருக்கிறது என்றே கூறலாம். அந்த போர்க்கப்பலில் 180 கடற்படை வீரர்களுடன் சென்ற போர்க்கப்பல் 30 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாக இருக்கிறது. மொத்தமாக ஈரானுடைய போர்க்கப்பலில் 180 கடற்படை வீரர்கள் சென்றிருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய குண்டுவீச்சு தாக்குதலில் அதில் 30 பேர் படுகாயத்துடன் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இலங்கையில் இருந்து 40 கடல் மைல் தொலைவில் ஈரான் போர்க்கப்பல் சென்று கொண்டிருந்த போதுதான் இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. உடனடியாக இலங்கைக்கு அருகே சென்ற கப்பல் என்பதால் அப்போதும் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருப்பதால் அந்த ஈரான் கப்பலிருந்து எச்சரிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது, உதவி என்பது கேட்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகுதான் அவர்கள் மீட்பு குழு உடனடியாக சென்று அந்த கப்பலில் படுகாயமடைந்த வீரர்களை மீட்டிருக்கிறார்கள். தாக்குதலுக்குள்ளான போர்க்கப்பலில் இருந்து வந்த அவசர அழைப்பை அடுத்து இலங்கை கடற்படையினர் அங்கு சென்று உதவி செய்திருக்கிறார். என்றால் இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்ற இடம் என்பது இந்திய பெருங்கடலில் இலங்கையிலிருந்து சரியாக 40 கடல் மைல் தொலைவில் இருக்கும் போதுதான் அமெரிக்கா குண்டு வீசி ஈரானுடைய போர்க்கப்பலை தாக்கியிருக்கிறார்கள். அப்போ உடனடியாக தாக்குதலுக்குள்ளான போர்க்கப்பலில் இருந்து வந்த அவசர அழைப்பு விடுக்கப்பட்டது, உதவி செய்யுங்கள் என்று அவசர அழைப்பு விடுக்கப்பட்டது. அதை அடுத்து இலங்கை கடற்படையினர் விரைந்து சென்றிருக்கிறார்கள். அப்போதுதான் சேதத்தினுடைய விபரீதத்தை புரிந்து கொண்ட இலங்கை கடற்படை உடனடியாக அந்த கப்பலில் இருந்தவர்களை மீட்டிருக்கிறார்கள். 30 பேரை இலங்கை கடற்படையினர் மீட்டு படுகாயம் அடைந்தவர்களை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. அமெரிக்காவுடைய தாக்குதலுக்குள்ளான ஈரான் கப்பல் கடலில் மூழ்கி வருகிறது. முற்றிலுமாக அது சேதமடைந்து இனி அது பயன்படுத்த முடியாத அளவுக்கு மிகப்பெரிய சேதத்தை அமெரிக்கா ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதனால் கடலில் மூழ்கி வருவதையும் மிகப்பெரிய ஒரு விடயமாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் தாக்குதல் என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஈரானை பொறுத்தவரையில் ஏவுகணைகளை கொண்டு ஈரான் 17வது அலை தாக்குதலை நடத்தி வருகிறார்கள். அதாவது ஒவ்வொரு அலையாக இது பிரிக்கிறார்கள். ஏவுகணை தாக்குதலில் ஒவ்வொரு அலையாக பிரிக்கிறார்கள். அந்த வகையில் போர் தொடங்கியது முதல் கடந்த சனிக்கிழமை முதல் தற்போது வரையிலும் 17வது அலை தாக்குதலை ஈரான் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். ஏற்கனவே ஈரானை பொறுத்தவரையில் அமெரிக்காவுடைய ராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தினார்கள். எங்கெல்லாம் வளைகுடா நாடுகளில் அமெரிக்காவின் ராணுவ நிலைகள் இருக்கின்றோ அங்கெல்லாம் குறிவைத்து தாக்குதல் நடத்தினார்கள். அதற்கு பிறகு ஈரானுடைய டார்கெட், அதாவது குறி என்பது அடுத்த கட்டமாக எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை குறிவைத்து தாக்கினார்கள். தற்போது அடுத்த கட்டமாக மிக தீவிரமான கட்டமாக பார்க்கப்படக்கூடிய இந்த சமயத்தில் அமெரிக்காவின் தூதரகங்கள் இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் தூதரகங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. இப்படியாக ஈரானுடைய தாக்குதல் மிக தீவிரமாக சற்றும் ஓய்வில்லாமல் தோய்வில்லாமல் மிக தீவிரமாக நடத்தி வருகிறார்கள். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீதான தாக்குதல் தீவிரப்படுத்தி வருகிறார்கள். பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பு தற்போதைக்கு இல்லை என்பதே தெரிய வருகிறது. மேலும் இன்னும் சில வாரங்கள் இந்த போர் என்பது மிக தீவிர கட்டத்திலே சில வாரங்கள் செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படியாக சென்று கொண்டிருக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்திய பெருங்கடல் அருகே சென்ற ஈரானுடைய போர் கப்பல் மீது அமெரிக்கா குண்டுவீச்சு தாக்கியிருக்கிறார்கள். ஈரானுடைய அணு ஆயுதங்கள்ல ஈரானுடைய ஏவுகணைகளை குறிவைத்து இடைமறித்து அதை தாக்குதல் நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் ஈரானுடைய மிக முக்கியமான பவராக பார்க்கப்படக்கூடிய ஈரானுடைய போர்க்கப்பல்கள் ஏவுகணைகள் அனைத்தையும் சர்வநாசம் ஆக்கும் பொருட்டு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல் மிக தீவிரமாகி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தான் ஈரானுடைய போர்க்கப்பல் மீதான தாக்குதலும் பார்க்கப்படுகிறது. இதே நிலை சென்றால் ஈரான் எடுக்கக்கூடிய ஏற்கனவே ஈரான் கைவசம் இருக்கக்கூடிய ஏவுகணை எல்லாம் குறைந்து வருகிறது என்று அமெரிக்க தரப்பில் சொல்லப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் அவங்களுடைய ஆயுதங்கள் அனைத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு முனைப்பில் இஸ்ரேல் அமெரிக்கா ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த போர் தொடர்ந்து தீவிரமடையும் பட்சத்தில் மிகப்பெரிய விளைவுகளை உண்டாக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. தீபிகா.